விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை திரும்ப திரும்ப நமக்கு ஒரு முறை கூட நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. எதை குறித்து அப்படின்னா, சமாதானத்தை நமக்கு தர வல்லவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் என்பதை இந்த அதிகாரத்திலேயே நம்ம 3வது முறையாக கிறிஸ்து திரும்ப உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சீஷர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை கண்டோம், கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமா இருக்கும்போது தான் தோமா அங்கே இல்லை. அவன் வந்த உடனே இவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று சொல்லி. அப்போ தோமா அங்கே சொல்லுகிறான், உண்மையா தான் என்ன நினைக்கிறானோ அதை வெளிப்படுத்துகிறான். அவருடைய கையை பார்த்தாலொழிய அதை நான் விரலை விட்டு நான் பார்த்தாலொழிய, விழாவில் பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி, அப்போ அந்த தோமாக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறாரு. திரும்பமா எங்க வந்து சமாதானம் என்று சொல்லி சீஷர்களோடு கூட அவர்களை தைரியப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நமக்கு அதாவது நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல விசுவாசம் ஒரு அடையாளத்தை அங்க பார்க்கிறோம். அடையாளத்தை பார்த்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு விசுவாசிப்பேன் என்று தோமா அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு சில வேளைகளில் விசுவாசிக்கிறது கடினமா இருக்குது. எப்படி இது நடக்கும்? ஏன்னா நம்மளுக்கு ஒரு மனுஷீகமான ஒரு சத்தத்தை நம்ம கேட்பதில்லை. ஒரு மனுஷீகமான ஒரு மனிதனை நம்ம பார்த்து ஆண்டவர் அப்படி நம்ம பார்த்து வழிபடுறது இல்லை. ஆவியா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிறவரை தான் நம்ம வழிபடுறோம். அப்போ அந்த விசுவாசித்து நம்ம எப்படி நம்ம விசுவாசத்துல வளர முடியும், எப்படி விசுவாசிக்க முடியும் அப்படின்னா, நாம கிறிஸ்துவை உணர முடியும். அவர் பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அவரிடத்துல பேசி அவரிடத்துல நெருங்க அவருடைய பிரசன்னத்தை, சமூகத்தை நம்மால உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது காணாத தேவன் தான், நம்ம பார்க்காதவர், ஆனால் அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று நம்ம இன்னும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய அடையாளத்தை நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை விசுவாசிக்கத்தக்கதான காரியங்களை நீர் எனக்கு செய்தருளும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், விசுவாச கண்களை திறந்தருளும். பாருங்க, எலிசாவும் அவருடைய வேலைக்காரனும் இருக்கும்போது ஆண்டவர் எலிசாவுக்கு காரியங்கள் தெரிகிறது. அவருக்கு பின்பாக எதிராக பெரிய சேனை அவரோடு கூட இருக்கிறது தெரிகிறது. ஆனா வேலைக்காரன் கேயாசிக்கு தெரியல. அப்போ அவர் ஜெபிக்கிறார், இவர் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே, இதை காணும்படியா என்று சொல்லி அவர் கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறார். அப்போ நம்ம கண்கள் திறக்கப்படும் போதுதான் நாம ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு வரம். அப்ப நமக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடும் போது விசுவாசத்தை துவக்குகிறவராகிய கிறிஸ்துவிடத்துல நம்ம என்ன செய்ய வேணும்? கேட்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த தோமாவினுடைய இருதயத்தை அறிந்து, தோமாவுடைய அந்த வாஞ்சையை அறிந்து திரும்பவுமாய் தோமா இருக்கும்போது அவர்களோடு கூட அவர் வெளிப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட நம்முடைய வாஞ்சைகளை, விருப்பத்தை அறிகிற தேவன், நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறவர், நம்மளை ஒருபோதும் அலட்சியமாய் எண்ணாதவர். ஓகே, இவங்க தான் சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை குறைவாக எண்ணாதவர், அலட்சியப்படுத்தாத தேவன் அவர்.
தோமாவுக்கு விசேஷமான முறையில் திரும்பவுமாய் அவர்களிடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போது அங்கு கிறிஸ்து ஒரு காரியத்தை நம்ம முன்பாக இன்றைக்கு நம்ம வைத்து இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த முக்கியமான காரியம் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்பது நம்ம காண்கின்ற பொருட்கள் மேலே, காண்கின்ற மனிதர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் காணாத தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்ம இந்த உலகத்தில் காண்கின்ற எல்லா பொருளும் அது மறைந்து போகும். காண்கின்ற மனிதர் நம்மை விட்டு போவாங்க. யார் யாருக்கு எப்போ முடிவு, யார் யாருக்கு எப்போ மரணம்னு தெரியாது. யாரும் நம்மோடு கூட நிரந்தரமாக கடைசி வரைக்கும் இருக்க போவது கிடையாது. அப்போது காணாத தேவன் மேலே நமக்கு நித்திய ஜீவனை தர வல்லவர், நம்மை இறுதி வரையிலும் நடத்த வல்லவர், நம்முடைய மரணத்துக்கு, சரீர மரணத்துக்கு பிறகும் நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்கிறவர், அதை நித்திய ஜீவனுக்கு நடத்தி செல்கிற அந்த தேவன் மேலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, நம்மை மாற்றுகிற, நம்மை பாதுகாக்கிற அந்த கிறிஸ்துவின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது, விசுவாசத்தை வைக்கும்போது கர்த்தர் நம்மை அருமையாய் நேர்த்தியாய் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். இப்போ இந்த தோமாவை ஆண்டவர் தோமாடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் தாமே இந்த விசுவாச கண்களில் விசுவாசத்தோடு கூட அவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழவும், இந்த பயத்திலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து, நாம் எதிர்நோக்கிற சவால்களிலிருந்து விடுபட்டு மனதைரியமாகவும் அமைதியாகவும் ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு, சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறதற்கு, தெய்வீக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுப்போம், அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நமக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாய் அவருடைய அன்பின் கரங்களை நம்ம நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுடைய ஆண்டவரே சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில் வர்த்திக்க செய்யும் சுவாமி. தெய்வீக சமாதானம் எங்களை வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓடட்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் எங்களை சுற்றியுள்ள வாழ்க்கையிலும் கடந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, அதே போல நீர் எப்படி தோமா வாஞ்சித்தது போல தோமா ஆண்டவரே அவனுடைய சந்தேகத்தை மாற்றுவதற்காக தோமாவை தேடி திரும்பவுமாய் அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் வந்தீர். ஒரு தோமாவுக்காக நீர் வந்தீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே கரிசனை உள்ள தேவன். நாங்கள் ஆண்டவர் சந்தேகப்பட்டாலோ, நாங்கள் உண்மை அநேக வேளைகளில் விசுவாசியாமல் போனாலும் நீர் எங்களை மறவாமல் எங்களை விசேஷமானவர்களாக கருதி எங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவர். ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் அப்பா உங்களுடைய பார்வையில் நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய தெய்வீக ஆளுகைக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.